Praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கு தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். சப்போனியா 3:15 கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். பிரியமான தேவச்சனமே, அநேக தீங்குகள், அநேக விபத்துகள், அநேக போராட்டம், நான் எங்க போனாலும் எனக்கு அநேக தீங்குகள் காணப்படுதே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார், மகனே மகளே, இனி நீ தீங்க காண மாட்டாய். நீ விசுவாசி, செபத்தோடு என்னோடு நீ பேசு, நான் உன் கூட இருக்கிறேன், உன் தீங்கிலிருந்து நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று ஆண்டவர் விசுவாசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளை அழுகையின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். பிரியமான தேவச்சனமே, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைதனத்துல அநேக தீங்கோடு வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, அநேக துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, எவ்வளோ ஜனம் அழுது கொண்டு வாங்கியிருந்தாங்க. ஆனா ஆண்டவர் அந்த தீங்கிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். அந்த தீங்கிலிருந்து விலக்கி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தார், வழிநடத்தினார். இன்றைக்கு பிரியமான தேவச்சனமே, உன் வாழ்க்கையில இருக்கிற தீங்கிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். இனி நீங்க தீங்க காண மாட்டீங்க. இயேசு கிறிஸ்து இரட்சகரை நீங்க விசுவாசிங்க, அவருடைய வார்த்தை உங்க உள்ளத்துல வையுங்க, ஜெபத்துல உறுதியாயிருங்க, தேவனுடைய வார்த்தையை நீங்க விசுவாசிங்க. உங்களுக்கு வருகிற தீங்கிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஆசீர்வாதமாய் காணப்படுகிற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். விசுவாசிங்க, இனி நீங்க தீங்க காண மாட்டீங்க என்று இயேசு உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறவராயிருங்க. விசுவாசிங்க. நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள நல்ல பிதாவே, அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, நீங்க இனி நீ தீங்கை காண மாட்டாய் என்று அப்பா வார்த்தை நிமித்தமா உடைய பிள்ளைகளுக்கு நீங்க பலப்படுத்தினதற்காய் கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பா, அநேக உடைய பிள்ளைகள் ஆண்டவர் அநேக தீங்குகளை அனுபவித்து போனாலும் வந்தாலும் தானாக எனக்கு அநேக தீங்குகள் ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் என்று கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, இன்று நீங்கள் வாக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தீங்கிலிருந்தும் விலைக்கு பாதுகாத்துங்க கண்ணாமே ராஜா. அப்படியா நீங்கள் நன்மை செய்ய வல்லவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரப்பா, இஸ்ரவேல் ஜனங்கள் தீங்கிலிருந்து விலைக்கு பாதுகாத்தீங்க, அடிமை தனத்திலிருந்து பாதுகாத்தீங்க ராஜா. இன்று உம்முடைய பிள்ளைகள் அநேக தீங்கை ஆண்டவரே அனுபவித்துக் கொண்டிருந்து அழுது கொண்டு துக்கப்படுத்த இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தீங்கிலிருந்தும் ஆண்டவரே நீங்க விலைக்கு பாதுகாத்ததற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இதை பார்த்து கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆசீர்வதிங்க. தீங்கிலிருந்து விடுதலை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இனி நீங்க தீங்க காண மாட்டீங்க. இரட்சகர் இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். Jesus with you. Jesus loves you. God bless you.